அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்கிற ஒரு கர்த்தர், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோப்பா, அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர், நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய கிருபை உள்ள கரம் எங்களை தொடட்டும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் நீர்தாமே ஒவ்வொருடைய கண்ணீரையும் மாற்றி ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே தொடர்ந்து வருகிற நாட்களில உம்மை நாங்கள் புகழ மகிமைப்படுத்த சாட்சியாய் நிற்க தேவன் கிருபை செய்வீராக. என்னென்ன காரியத்துக்காக உம்முடைய சமூகத்தில் இந்த லெந்து நாட்களில் காத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவருடைய அற்புதத்தையும் சமாதானத்தையும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது கர்த்தர், எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றும் கிருபையை தார். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதாக. சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எண்ணங்களை சீர்படுத்தும். கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, உன் காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உன் காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார்.
அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். 17வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளும் இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும். ஆமே. நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் திரும்பவும் ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். தேவன் நமக்கு தந்த இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாலை நேரம் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான நேரம். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கிற ஒவ்வொரு மணி துளிகளும் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமான நேரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் எல்லா நன்மையும் தருகிற, எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு உண்மையுள்ள உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய துக்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் சந்தோஷத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த உன்னதமான ஆண்டவர் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒருத்தர் அமைதியா இருக்காதீங்க, ஆண்டவரை துதிங்க. கர்த்தரை துதிக்கிறது தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதிக்க மாட்டாங்க. உயிருள்ள அனைவரும் கர்த்தரை துதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். யாரெல்லாம் அவரை துதிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இறங்கி வருகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ ஞானம் உள்ளவராய் இருக்கிறீரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தேவன். நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காக்கிறவராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்மணி போல இதுவரைக்கும் பாதுகாத்தீர், இனிமேல் நீர் பாதுகாக்க போகிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உள்ள கரம் எங்கள் மேல நன்மையாய் இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஸ்ரா சொல்லுகிறது போல கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் நன்மையாய் இருந்ததினாலே நாங்கள் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா எங்களுக்கு கொடுத்தான் என்று சொல்லுகிறது போல
எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு உண்மையுள்ள ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே, அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற தேவர். ஒருவேளை இந்த இடத்துல வரும்பொழுது சோர்ந்து போய் வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறது போல ஆண்டவருடைய சமூகத்து ரட்சிப்பு நமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு நன்மை செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுவோமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஆமாண்டவரே, யாருக்கும் என்னை பற்றி தெரியாதப்பா, எல்லாரும் ஒதுக்கின நேரத்துல நீர் என்னை தேடி வந்தீரேப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட நம்மை நீதான் வேண்டும் என்று சேர்த்து கொண்ட ஒரு நல்ல தேவன் அல்லவா? நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஆமாண்டவரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தந்த இந்த தியான நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின் மேன்மைகளையும் ஆண்டவருடைய சித்தத்தையும் அறிந்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே எபிரேயரின் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த எபிரேயரின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த எபிரேயர் நிருபம் 1ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வேதாகம தொகுப்பிலே சேர்க்கப்பட்டது என்று சொல்லுகிறார். 1ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே வேதாகம தொகுப்பிலே கேனானைசிங் அதில் சேர்க்கப்பட்டது என்று சொல்லுகிறார். எழுதப்பட்ட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிபி 64 69ஆம் ஆண்டுக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அது வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, 70வது ஆண்டில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆனால் இதை குறித்து இந்த எபிரேயரில் எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது. அதே போல இன்னும் அந்த பலி செலுத்துதல், கர்த்தரை ஆராதித்தல் என்கிற அந்த பழக்கத்தை அங்கே அவர்கள் சொல்லுகிறதுனால இந்த எபிரேய புஸ்தகம் அந்த 70ஆம் ஆண்டுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல இது யாருக்கு எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது இது ரோமாபுரியில் உள்ள யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டின் எடுத்துக்காட்டு, அதே போல பழைய ஏற்பாட்டின் வாழ்க்கை முறை, பழைய ஏற்பாட்டின் வழிபாடு, இதெல்லாம் இந்த எபிரேய புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த எபிரேய புஸ்தகத்தை யார் எழுதினது என்று கேட்கும்போது, ஆரம்ப காலத்தில் ரோம சாம்ராஜ்யத்தில் கிழக்கு பகுதியில் இருந்த கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகம் பவுலினாலே எழுதப்பட்டது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், அதில் இருக்கிற சில இறையியல் கருத்துக்கள் பவுலினுடைய கருத்தோடு ஒத்து போகிறது போல இருந்ததினால அது பவுலால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே அதன் பிறகு வந்த மக்கள், இந்த மேற்கத்திய சபைகளை சேர்ந்த கிறிஸ்தவர்கள், இது ஒருவேளை லூக்கா அல்லது பர்னபா அல்லது அப்பல்லோ அல்லது இன்னொரு மனிதரை சொல்லுகிறார்கள் ரோபின் கிளமெண்ட் அப்படின்ற ஒரு வேத சாஸ்திரி, இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அதே போல் இதனுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்வில் இயேசுவின் ஆசாரிய ஊழியம் எப்படி செயல்படுகிறது என்று காட்டுகிறது. கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஒரு பிரதான ஆசாரியராக காண்பித்து அவருடைய ஊழியத்தின் மூலம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற நன்மை என்ன என்பதை இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். அதாவது, பிதாவை மனிதன் நெருங்கி சேர முடியாத ஒரு நிலை இருந்த பொழுது இயேசு தம்முடைய மரணத்தினாலே தேவனோடு கூட நாம் நெருங்கி சேர அது நமக்கு வழிவகுத்தது என்று சொல்லுகிறார். அதை இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் இதில் பார்க்கலாம். அதே போல ஆரோனின் ஆசாரிய ஊழியத்தை விட கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியம் சிறந்தது என்று நிரூபிக்கிறது போல இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு நித்திய ரட்சிப்பை இயேசு நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். 5ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் அதை பார்க்கலாம். அதே போல தன்னையே பலியாய் இயேசு செலுத்தினதினாலே எல்லா பலியிலும் சிறந்த பலியாக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பாவ நிவாரண பலியாக ஒரு நிறைவான பிரதான ஆசாரியராக இயேசுவை
இந்த எபிரேய ஆக்கியோன் நமக்கு சொல்லித் தருகிறார். சார், இப்போ இந்த புஸ்தகத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, 2 காரியத்தை தான் அவங்க முக்கியமாக கடவுளுக்கு பதிலாக வைத்திருந்தார்கள். ஒன்று சிலைகள், கல்லினாலே செய்த சிலை. 2வது மரத்தினாலே செய்த சிலை. 3வது பொன்னினாலே செய்த சிலை. இதுதான் அவங்களுக்கு விக்கிரகமாய் இருந்தது. இதை இந்த கமெண்ட்ரி எழுதுகிற அந்த ஊழியக்காரர் இப்படி எழுதுறாரு. என்ன சொல்றார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே வெறும் விக்கிரகங்கள் தான் அவர்களுக்கு முதன்மையாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது பண ஆசை முதன்மையாய் நிற்கிறது, பொருளாசை முதன்மையாய் நிற்கிறது, சிற்றின்ப வாழ்க்கை முதன்மையாய் நிற்கிறது. அதே போல நாம் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, மனிதர்களை விக்கிரகமாக்கி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவருடைய இடத்தை வேறு யாரும் பிடிக்க முடியாது. அவருக்குரிய இடத்தை அவருக்கு நாம் கொடுத்து அவரை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த எபிரேய ஆக்கியோன் நமக்கு சொல்லி தருகிறார் என்று சொல்லி அவர்கள் நமக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த பின்னணியில தான் நாம் இந்த எபிரேய புஸ்தகத்தை வாசிக்க போகிறோம். இந்த எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். 1, 2வது வசனங்கள். 1வது வசனத்தை வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய், யாராவது ஒருத்தர் வாசிங்க. பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. இதை நாம் இப்படி சொல்லலாம், மனிதனோடு பேசும் ஆண்டவர். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பகுதியில் முதல் வார்த்தை சொல்லுகிறது பூர்வ காலங்களில் என்று சொல்லுகிறது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முந்தின காலம் முழுவதையும் பூர்வ காலம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறது. இன்னொரு பாரம்பரியம் சொல்லுகிறது, 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தை பூர்வ காலம் என்று சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது இந்த தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை பேசினார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறதுனால, தீர்க்கதரிசிகளுடைய காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 600-400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முடிந்து போகிறது. அதன் பிறகு ஒரு இருண்ட காலம் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இல்லை, நம்ம வேத அறிஞர்கள் சொல்றாங்க இருண்ட காலம். அப்போ பூர்வ காலம் என்று வரும்பொழுது தீர்க்கதரிசிகள் பேசின காலம் வரைக்கும் என்ன காலம்? பூர்வ காலம். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் பூர்வ காலத்தில் எப்படி பேசினாராம்? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பேசினார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பங்கு பங்காக அப்படின்ற வார்த்தையை இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாய் படிக்க வேண்டுமானால் பாகம் பாகமாக என்று நாம் சொல்லலாம். இல்லையா? இப்போ ஒரு கதை எழுதுறாங்க அப்படின்னா முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம் அப்படின்னு எழுதுவாங்க. பங்கு பங்காகவும். 2வது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? வகை வகையாகவும். அப்போ பார்க்கும்போது இந்த கதைகளிலே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ராஜடி கதையா இருக்கும், இன்னொன்று காமெடி கதையா இருக்கும். இப்படி நிறைய கதைகள் இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி ஆண்டுடைய வார்த்தையும் கூட வகை வகையாக நம்மிடத்திலே வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வாயாக இருந்து பேசினார்கள். வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் மிரியாம்ல ஆரம்பித்து அதன் பிறகு தொடர்ச்சியாக கடைசியாக மல்கியா வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எரேமியா 1ஆம் அதிகாரம் 7-9வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை நீ சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்த்தார்? இந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை சொன்னவர்கள். அதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அதே போல ஏசாயா 6ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே ஆண்டவர் அந்த ஏசாயாவுக்கும் சொல்றார், நான் உனக்கு சொல்றத சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறார்.
அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசினார், பங்கு பங்காக பேசினார். ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ற செய்திகளை கர்த்தர் கொடுத்தார். 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னா அது ஒரு கால செய்தி, 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னா அது ஒரு காலத்திற்கான செய்தி. ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசினார். இன்றைக்கு அருமையானவர்களே, இதில் நாம் பார்க்கும்போது வேதத்தில் 2 வகையான தீர்க்கதரிசிகளை சொல்லுகிறார். ஒன்று பெரிய தீர்க்கதரிசி, இன்னொன்று சிறிய தீர்க்கதரிசி. சரி, இப்போ ஏமி கிட்ட கேட்டேன், அவளுக்கு பெரிய தீர்க்கதரிசின்னா என்ன, சிறிய தீர்க்கதரிசின்னா என்ன அப்படின்னா என்னையே கொஞ்சம் குழப்பிட்டான். இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போறேன், பெரிய தீர்க்கதரிசி எத்தனை பேர்? எத்தனை பேர்னா ஏசாயான்ற எத்தனை பேர்? 5 பேர் பெரிய தீர்க்கதரிசிகள். யார் யாரு? ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் 5ஆக பிரிக்கிறாங்க. அதே போல சிறிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னா 12 புத்தகங்களை வேதம் இங்கே இவர்கள் சொல்றாங்க. இதுல இவங்க பெரிய ஆளு, இவங்க சின்ன ஆளு அப்படின்ற வித்தியாசம் இல்லை. இந்த புத்தகங்கள் இது பெரிய புத்தகமா இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரம், 5 அதிகாரம், 10 அதிகாரம் இதோட முடிஞ்சு போகும். ஆகவே அதை சிறிய தீர்க்கதரிசிகள் என்று பிரித்தார்கள். இந்த செய்தியினுடைய வகைகள், வகை வகையாக பேசினார்னு சொல்லுது இல்லையா? என்னென்ன வகையில பேசினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து வந்தது. உற்சாகப்படுத்துகிற, முடிஞ்சவங்க எழுதி வச்சுக்கோங்க. காரணம் தெரியுமா? கடைசியில் உங்களுக்கு இது ஒரு டெஸ்ட் வைக்க போறேன், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சொல்லுகிறது, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசினார் முதல்ல. 2வது சீர்திருத்துகிற வார்த்தைகளை பேசினார்கள். 3வது கடிந்து கொள்ளும் வார்த்தைகளை பேசினார்கள். 4வது புத்தி சொல்லும் வார்த்தைகளை பேசினார்கள். 5வது எச்சரிப்பின் வார்த்தைகளை பேசி, வகை வகையா பேசினாங்க. அப்படின்னா எத்தனை வகைகளை பார்த்தோம்? 5 வகைகள். 5 வகையான தீர்க்க தரிசனங்களை நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். உற்சாகப்படுத்துதல், சீர்படுத்துதல், கடிந்து கொள்ளுதல், புத்தி சொல்லுதல், எச்சரிப்பின் சத்தம். ஆகவே இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை வகை வகையாக பேசினார்கள். அதே போல அவங்க அந்த வார்த்தையை எப்படி வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு சில வகைகளை வேதம் சொல்லுகிறது. ஒரு சில வார்த்தைகள் நேரடியான செய்தியாக வந்தது. ஒரு சில வார்த்தைகள் அடையாளங்களை கொண்டு பேசினார்கள். ஒரு சில வார்த்தைகள் தங்களுடைய சொந்த செயல்கள் மூலமாக அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள். 4வது கவிதையாக, பாடலாக பாடி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்கள். ஒரு சிலர் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை தீர்க்க தரிசனமாக மாற்றினார்கள். எசேக்கியேலை பார்க்கிறோம், ஓசியாவை பார்க்கிறோம். அவருடைய சொந்த வாழ்க்கை அது ஒரு கர்த்தருடைய வார்த்தையாக மாறினது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எதிர்த்து நின்று பேசினவர்கள். எலியா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம், எதிர்த்து நின்று பேசினார், எதிர்த்து நின்று பேசினார்கள். கடிதங்கள் மூலமாக பேசினார். எரேமியா பல இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, பாரூக் என்கிற ஒரு எழுதுகிற மனிதனை வைத்து அவன் கடிதம் எழுதினான், கடிதங்கள் மூலமாக. சார், இப்ப இத்தனை வகையாக இத்தனை தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசின வார்த்தைகளை ஜனங்க என்ன பண்ணல? கேட்கல. அந்த நேரம் கொஞ்சம் அப்படி சுருக்குன்னு ஏறும், கொஞ்சம் அப்படி உற்சாகப்படுவாங்க, இல்லை கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்புறம் காலப்போக்கில் அது அப்படியே மறைந்து போகும். அது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அதே நிலைமைதான். யாராவது எச்சரிப்பின் சத்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசினால் உடனே உள்ள ஒரு பயம் வரும். அதன் பிறகு அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் அப்படியே தணிஞ்சு போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படின்னு சொல்லி நாம் சமாதானப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் 2வது வசனத்தில் இந்த எபிரே ஆக்கியோன் சொல்லும்போது சொல்றாரு, இந்த கடைசி நாட்களில் என்று ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறது. முதல் வசனம் பூர்வ காலங்களில் அப்படின்னு ஆரம்பிச்சது. 2வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இந்த கடைசி காலங்களில். அருமையானவர்களே, ஒன்று தெரிஞ்சுங்க,
இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்கிறோம். சபைகளாகட்டும், பிரசங்கத்திலாகட்டும் ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம், நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கடைசி காலம் நெருங்கி விட்டது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போமானால் கடைசி காலம் என்று சொல்லப்பட்ட காலம் எது தெரியுங்க? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த அந்த நாள் தான் கடைசி காலம். ஏன்னா இந்த எபிரேயாக்கியோன் சொல்றாரு, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார், வகை வகையாக பங்கு பங்காக பேசினார். ஆனா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ கடைசி காலம் ஆயிற்று. ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி தம்முடைய சொந்த குமாரன் மூலமாய் பேசினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இது கடைசி காலம், மறந்துடக்கூடாது. இயேசு இந்த உலகத்துல எப்போ வந்தாரோ அன்றையிலிருந்து அந்த கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. இனி வரப்போவதல்ல. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது பாருங்க. லூக்காவின் புத்தகம் 12 அதிகாரம் 56வது வசனத்துல சொல்றாரு, நீங்க எல்லா காலத்தையும் நிதானிக்கிறீங்க, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. இந்த லெந்து நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லி தருகிற ஒரு காரியம் தெரியுமா? இன்னொரு 2 வருஷம், இன்னொரு 1 வருஷம், இல்லை இன்னொரு 10 வருஷம் பொறுத்து கடைசி காலம் இல்லை. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறதே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு பேசுகிற அந்த இயேசு அவர் கடைசி காலத்தின் முழுமையான ஒரு தீர்க்கதரிசியாய் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய திரு உளத்தை, அவருடைய விருப்பத்தை அவர் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அதே போல 1 பேதுருவின் புத்தகத்திலையும் இதே வார்த்தை அங்கே பேதுரு பயன்படுத்துறார். 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி பாருங்க. 1 பேதுரு 1:20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார். அப்ப கடைசி காலத்துல இயேசு என்ன பண்ணாரா? வெளிப்பட்டார். அதே போல 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் அப்போஸ்தலனாகிய பேதுரு கடைசி காலம் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகை, அந்த முதலாவது வருகையின் நாளை குறித்து பேசுறார். வாசிங்க பார்க்கலாம். 3:3. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடப்பார்கள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மோடு தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது, காது உள்ளவன். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வார்த்தையான கர்த்தர். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன். நான் எதையாவது ஒன்று ஆரம்பிச்சா நீங்களும் முடிச்சிருவீங்க. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தையாகிய இயேசு நமக்குள்ளே வந்து தம்முடைய வார்த்தையை நம்மிடத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்கள் உம்முடைய வார்த்தையை பங்கு பங்காக வகை வகையாக நீர் பேசின வார்த்தைகளை கேளாமல் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டார்கள். ஆனால் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த முதலாவது நாளில் ஒரே ஒரு சிந்தனையோடு முடிக்க விரும்புகிறேன். கீழ்ப்படியாத மக்கள் அழிந்து போனார்கள். இப்பொழுது பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் நித்தியமான வாழ்வு நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, சீக்கிரமாய் முடிய போகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் சந்திக்க போகிற ஒரு நித்திய வாழ்க்கைக்கு நம்மை அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அன்றைக்கு எங்களுடைய பிதாக்கள் உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல்
அவர்களுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உதாசீனப்படுத்தினார்கள் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் இயேசு எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து கர்த்தருடைய திருவுள சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி உம்முடைய வார்த்தையினால எங்களோடு கூட நீர் இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிற உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீர் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் எங்களை திரும்பவும் உம்மோடு கூட சேர்த்து கொள்ள வரும்போது யாரும் நாங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடாது சுவாமி. எல்லாரும் ஆமேன் கர்த்தாவே வாரும் என்று எதிர்கொள்ளத்தக்க அந்த பாக்கியத்தை, அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.